ஆண்டாளுக்கு நடையும் முடியும் மாறியது ஆச்சரியம் அல்ல. இன்றைய நாள் பாசுரமான 9வது பாசுரத்திலே, கோகுலத்திலே வாழும் ஓர் இடைப்பெண் என்னுடைய தேக சம்பந்தமுடையவளாக இருக்க வேணும், அவளோடே நமக்கு உறவு முறை வேணும் என்ன ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். ஆங்கிருப்பவர்கள் யாரோ இவள் அறியாள், அவர்களோ இடையர்கள், இடக்கை வலக்கை தெரியாதவர்கள். ஆனா அப்படி இருக்கிறவாளோட நான் உறவா இருந்திருந்தேன்னா அப்ப பகவானுக்கு இன்னும் அருகிலே இருப்பேன் என்ன ஆண்டாள் ஆசைப்படுகிறாள். என்னதான் இருந்தாலும் திருமேனி சம்பந்தம்ங்கிறதுக்கு ஒரு தனிச்சிறப்புண்டுள்ளது. ராமானுஜருக்கு பல ஆச்சாரியர்கள் எழுந்தருளி இருந்தார்கள். ஆனாலும் பெரிய திருமல நம்பிகளுக்கு ஒரு சிறப்பு என்ன, இவருடைய மாமா, தாய் மாமா பெரிய திருமல நம்பிகளுக்கு 2 சகோதரிகள், பூமி நாச்சியார் என்னும் ஸ்ரீதேவி நாச்சியார் என்னும். அதுல பூமி நாச்சியாருக்கு திருக்குமாரராகத்தான் கேசவ சோமயாஜியாருக்கும் பூமி நாச்சியாருக்கும் ராமானுஜர் திருவவதாரம் பண்ணினார். மற்றொரு சகோதரி பெரிய திருமல நம்பிகளுக்கு இன்னொரு சகோதரி ஸ்ரீதேவி நாச்சியார். அந்த நாச்சியாருக்குத்தான் கோவிந்த பெருமாள் திருவவதாரம் பண்ணினார். அவருக்கு எம்பார்னு திருநாமம். அப்ப ராமானுஜருக்கே என்ன பெருமை, நான் அந்த மகாச்சாரியாருக்கு மருமகன் அப்படிங்கிற பெருமை அவருக்கு. எம்பாருங்கிற கோவிந்த பெருமாளுக்கு என்ன பெருமை, சிறிய தாயார் பெரிய தாயார் குமாரர்கள் என்ன அவருக்கு உண்டான பெருமை. ராமானுஜருக்கே ஒரு சகோதரி உண்டு, அந்த சகோதரிக்கு குமாரர் தான் முதலியாண்டான்கிற தாசரதி. மதுரமங்கலத்திலே திருவவதாரம் பண்ணினவர் எம்பார். அருகில் இருக்கக்கூடிய புருஷமங்கலம் பேட்டை, அங்கே திருவவதாரம் பண்ணினவர் முதலியாண்டான். முதலியாண்டான பற்றி எப்போதும் கூறத்தாழ்வான் உயர்வாக பேசும்போது நமக்கு எவ்வளவோ நெருக்கம் ராமானுஜரோடே உண்டு. ஆனாலும் அவருக்கு இருக்கிற திருமேனி சம்பந்தம் அடியேனுக்கு இல்லை என்று சொல்லிக் கொள்ளுவராம். அப்ப பெரியோர்களுடைய ஒரு திருமேனி சம்பந்தம், அவர்களுக்கு உறவுங்கிற வைபவம் நமக்கு இருந்ததனால் அதுவே போதும் உஜ்ஜீவனத்துக்கு. அதை போலத்தான் இப்ப ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெண் எனக்கு மாமன் பெண்ணாக இருக்க வேண்டும், இருக்க வேணும்னு பிரார்த்தனை. இவளெங்கோ அவளெங்கோ தான் இருக்கிறாள், ஆனா அதைத்தான் மனதால் ஆசைப்படுகிறாள் ஆண்டாள். அது இந்த பாசுரம். ஒருத்திய மாமான் மகளேன்னு அழைக்கிற பாசுரம். தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ துயலனமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் உமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்று ஏலோர் எம்பாவாய் என்று சொல்லுகிற பாசுரம். பாசுரார்த்தம் பார்க்கலாம். தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய, உள்ளே இருக்கிறவள் தூங்கிட்டு இருக்காள். அவ தூங்குற சன்னிவேஷம், அந்த படுக்கை உள்ளு வீடு இதை முதல்ல கொண்டாடுறா. வெளியில இருக்கிறவோ இந்த வீட்டுல படுத்துண்டா 6 மாசமா தூக்கம் வராதவாளு கூட வந்துடும். அது அவ்வளவு நன்னா இருக்கிறதுனால நீ தூங்குற பொழுது. தூமணி மாடத்து, தூமணி தூயமணி, சுத்தமாக இருக்கக்கூடிய ரத்தினங்களாலே மாடம் சமைக்கப்பட்டுள்ளது. சுற்றும் விளக்கெரிய, அந்த அறைக்குள்ள சுற்றி விளக்கெரிகிறது. விளக்குன்னா எரியக்கூடாது. எரியங்கிறது நம்ம விளக்கேற்றி வைத்தா திகு திகுன்னு எரியாமல் வெளிச்சம் மட்டும் வரணும். ஆனா விளக்கே தெரியக்கூடாது. விளக்கு தெரிஞ்சா நெருப்பு சுடும், வெளிச்சம் வந்தா சுகமா இருக்கும். அதனால சுற்றும் விளக்கெரிய. தூபம் கமழ, அதே போல மூக்க வாசனை தொலைக்க கூடாது. வெறும் புகை மட்டும்தான் வரணும். புகையும் கண்ணுக்கு தெரியக்கூடாது, வாசனை மட்டும்தான் வரணும். தூபம் கமழ துயில் அணமேல் கண் வளரும். துயில் அணை யார் படுத்தாலும் தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய அணை, துயில் அணை. மேல் கண் வளரும், அதற்கு மேல கண் வளர்ந்து தூங்கி கொண்டிருக்கிற மாமான் மகளே, என் மாமனுக்கு மகளே. பிரிவாச்சனல்வே பிரார்த்தித்தார். இவளார் அவளார், இவளெங்கே அவளெங்கே, அவளை போய் மாமான் மகள்னு கூப்பிடுகிறாளேன்னா திருவாய்ப்பாடியில் தனக்கு ஒரு பிரகிருதி சம்பந்தம் வேணும் என்ன ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். பிரகிருதி சம்பந்தம்னா சரீர சம்பந்தம்னு அர்த்தம். அதையே பிரார்த்தித்தாள். மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய், மணிகளழித்து நீ உன் வீட்டு கதவை திறந்து விடு. மணிக்கதவம் தாழ்திரவாய். அவ ஒண்ணு வாயை திறக்கலே, கதவையும் திறந்து விடலே. பக்கத்துல பார்த்தா மாமி உட்காண்டா. அவள் எங்க புதுசாக இப்ப வந்தாள்? யாரது மாமின்னா? இவ மாமான் மகளா இருந்தா பக்கத்துல உட்காந்துருக்கிறோ மாமி இல்லையா? அதனாலதான் மாமீர் அவளை எழுப்பீரோ, நீயாவது உன்னுடைய பெண்ணை எழுப்பக்கூடாதா? அவளை எழுப்புறோம், எழுந்து வர மறுக்கிறாள். மாமீர் அவளை எழுப்பீரோ, அவளை எழுப்புறதா தெரியல. மேல கேட்கிறா,
உன் மகள்தான் ஊமையோ, அவள் என்ன வாக்கு புலனை இழந்தவளா, பேச தெரியாதா? உன் மகள்தான் ஊமையோ, அன்னிச் செவிடோ, அனந்தலோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, அல்லது ஒருவேளை நாங்க கூப்பிட்டதெல்லாம் காதலே விழலையோ, அன்றி செவிடோ, அப்ப ஊமையோ, பேசுறதுக்கு முடியலையா, செவிடோ, நாங்க பேசுறதே காதல் ஒருவேளை விழலையா, அனந்தலோ, நன்னா தூங்கிட்டு இருக்காளோ, நேத்திக்கு தூங்கினது இன்னும் எழுந்திருக்க முடியாது தூங்குறாளோ, அன்னிச் செவிடோ அனந்தலோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, ஏமப்பட்டாளோ, பெருந்துயில் கொள்ள மந்திரப்பட்டாளோ, ஏமப்பட்டாளோ, காவலிடப்பட்டாளான்னு அர்த்தம். இவள் எழுந்திருந்து வந்துட்டா என்ன ஆயிடுமோ அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளேயே காவல் வச்சு விட்றா பாருங்க. அத போல ஏமப்பட்டாளோ, பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, அல்லது நீண்ட துயில் கொள்ளும்படிக்கு மந்திரமாறான்னு போட்டுட்டாளோ, ஏமப்பட்டாளோ, பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. அப்ப பக்கத்துல இருக்கிற மாமி சொல்றா, நீங்க இந்த கதையெல்லாம் பேசி நிந்திச்சுட்டு இருக்கிறத விட பகவன் நாமத்தை சொல்லுங்கோ, சட்டுன்னு எழுந்துருவள். எழுந்திருந்தா அவள் எழுந்திருக்க மாட்டான், நாமத்தை சொன்னத்தன் எழுந்திருப்பள்னு அவள் சொன்னாள். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்னு ஏலோர் எம்பாபாய். மா பெரிய, மாயம் ஆச்சரியம், பெருத்த பெருத்த ஆச்சரியங்களான சேஷ்டிதங்களை உடை எம்பெருமான், மாதவன் பிராட்டியோடைய சம்பந்தப்பட்ட சுவாமியான எம்பெருமான், வைகுந்தன் ஸ்ரீவைகுண்டநாதனான பகவான் என்னும் பரத்வத்தையும் சௌலபியத்தையும் சௌந்தர்யத்தையும் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று பரத்வ சௌலபிய ஸ்ரீயப்பதித்வங்களை சேர்த்து இந்த பாசுரத்திலே சொல்லி என்னென்னு நாமம் பலவும் நவின்னு, இப்படி ஒன்னொன்னா தொடங்கி நாமம் பலவும் நவின்று, மாமாயன்னு தொடங்கி 1000 நாமங்கள் சொல்ல வந்தோம், மாதவன்னு தொடங்கி 1000 நாமங்கள் சொல்ல வந்தோம், வைகுந்தன்னு தொடங்கி 1000 நாமங்கள் சொல்ல வந்தோம். பாட்டு அப்படித்தான் இருக்கு பாருங்க. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்னு, என்றுன்னு சொல்லாமல் என்றென்றுன்னு இருக்கும் இல்லையா, 2 தடவை என்றென்றுதான் வீட்சைன்னு அர்த்தம், ரெட்டிக்கிறார்கள். அந்த என்றுங்கிறதுனா மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று, என்று என்றுங்கிறதுனாலே மாமாயன் என்று மாதவன் என்று வைகுந்தன் என்றுன்னு அர்த்தம். அப்ப மாமாயன்னு தொடங்கி 1000 நாமம் சொன்னோம், மாதவன்னு தொடங்கி 1000 நாமம் சொன்னோம், வைகுந்தன் தொடங்கி 1000 நாமம் சொன்னோம். ஆச்சரியமான சேஷ்டிதம் படைத்தவர் அப்படிங்கிறதுக்காக சேஷ்டிதத்தெல்லாம் பாடுற 1000 இருக்கும். மாதவன் ஸ்ரீயப்பதி பிராட்டிக்கு நாதன், அப்ப ஸ்ரீதேவி நாச்சியார் சம்பந்தத்தை சொல்ற ஒரு 1000 நாமம் சொல்லிட்டோம். வைகுந்தன் வைகுண்டநாதன் அதற்கு 1000 நாமம் சொன்னோம். என்ன ஒரு சாஸ்திரநாமாத்தியாயமா? இடைப்பெண்களுக்கு 10 சாஸ்திரநாமாத்தியாயம் தெரியும். அண்ணனுடைய ஓரொரு சேஷ்டிதத்துக்கும் அவர் கோவர்தனோத்தரணம் பண்ணினார்னா 1000 பாடி வச்சிருக்காவா, அவர் காளிங்க தமனம் பண்ணினார்னா இன்னொரு 1000 வச்சிருக்கா, அவர் வெண்ணெய் உண்டார்னா இன்னொரு 1000 வச்சிருக்கா. ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு 1000 நாமம் பலவும் நவின்னு ஏலோர் எம்பாவாய் என்று பிரார்த்திப்பது இன்றைய தினப்பாசுரம். மாமான் மகள் சம்பந்தம் கிடைப்பதற்கு முன்பாக கோதுகலமுடைய பாவை எழுப்பி கோஷ்டியிலே சேர்த்து கொண்டு இன்று வருவோம். நேற்றைய பாசுரம் கீழ்வானம் வெள்ளென்னு எரும சிறுவீடு மெய்வான் பரங்கரகான் மிக்குள்ள பிள்ளகளும் போவான் போகுன்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்னோம் பெண்ணே, நீ படுத்து உறங்கி இருக்கிறாய். எல்லாரும் அவரவர்கள் பாவை களத்துக்கு போயிட்டு இருந்தார்கள், தடுத்து உன்னை கூப்பிடுறதுக்காக வந்து நிற்கிறோம். அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? போவான் போகுன்னாரை போகாமல் காத்து, அவரவர்கள் போவான் போகுன்னார் வியாக்கியானத்தில் அழகா தெரிவித்தார். 3 இடத்தை பத்தி எப்பவும் போறதுக்காகவே போயிட்டு இருக்கணும். வீதியிலே ஜனங்கள்லாம் சரசரசரான்னு நடந்து போயிட்டே இருக்கும், ரொம்ப அவசரமா போயிட்டு இருப்பான். சட்டுன்னு அவளை நிறுத்தி எங்க எதுக்காக போயிட்டு இருக்கீர்கள் அப்படின்னு கேட்டா போற இடத்த சொல்றவா 10 பேர் இருப்பா. ஏன் போயிட்டு இருக்கோம் எதுக்கு போயிட்டு இருக்கோம் தெரியாத அலைஞ்சிட்டு இருக்கோங்கிறவா 90 பேர் இருப்பா. அநேகமா மக்களுக்கு போயிட்டு இருக்கோம் ஓடிண்டே இருக்கமே, எங்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம் தெரியாது. ஆனா அப்படி போயிட்டு இருக்கிறவாளை பகவான் தான் தடுத்து நிறுத்துகிறான். வாழ்க்கை பயனே தெரியாமல் போய்கொண்டிருக்கிறீர்கள், எதற்கு போகிறீர்கள்னு கேட்டா போவான் போகுன்னார். ஏதோ பிரகிருதி சம்பந்தத்தால போயிட்டே இருக்கும், சரீரத்துக்காக போயிட்டே இருக்கும், நம்மளை கேட்டா சொல்லிடுவோம். அப்போ நமக்கு என்ன இலக்குங்கிறதே தெரியாமல் போயிட்டு இருக்கிறதே ஒரு இலக்கா வச்சுன்னு பண்ணிட்டு இருக்க முடியும். ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னா ஒரு இலக்கு வேணுமே, அது உயர்ந்த இலக்காகவும் இருக்க வேண்டும். ஆனா நாம அப்படி வச்சுக்காமல் உழன்றணுங்கிறதுக்காகவே உழன்று கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த பாசுரத்துல அதை பத்தியா சொல்றாள்னா நேர் எதிர். நாம போயிட்டு இருக்கிறது போயிட்டே இருக்கும் இலக்கு தெரியாமல். அந்த பிள்ளைகளும் பாவ நோன்பு நோக்கிறதுக்காக போறா, ஆனா நோன்பு நோக்கன்னு அவளுக்கு தெரியாது, போவதற்கென்னே போயிட்டு இருக்கார்கள். அப்படி கூட வாரான்னு போயிட்டு இருப்பார்கள். அப்ப நாம லோகத்திலே உழன்று இருக்கிறதுக்கும்
அவ பாவை நோன்புக்கு போனதுக்கும் வித்தியாசமே இருக்காது போல் இருக்கே என்ன நமக்கு தோன்ற சொல்லியோ. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா வியாக்கியாத்தா தெரிவித்தார். போவான் போவது உகக்கும், போவதற்கென்னே போலாம், எங்க போய் சேரணுங்கிற கவலையே பட வேண்டாம். ஏன்னா போய் சேர வேண்டிய இடத்தை விட வழியே நன்னா இருக்கிற இடங்கள் உண்டுன்னு சாதித்தார். அப்படி கூடவா இருக்கும்? போய் சேர வேண்டிய இடம் நன்னா இருக்கும், அதுக்குன்னு வழி அதுக்கு தகுந்தாப்புல இருக்கணும்னா. முன்னாடி எல்லாம் எல்லாருமே சென்னை ஒண்ணுல தான் பல பேர் இருந்தா. மகாவித்வான்கள்லாம் அங்கதான் நிறைய உபன்யாசங்கள்லாம் நடத்திருந்தா. கற்பங்காடு சுவாமி ஆகட்டும், காஞ்சி சுவாமி ஆகட்டும், அடியன் தாப்பனார் ஆகட்டும், இந்த இடத்துல நிறைய பேர் தனிகர்கள், நல்ல மனசு படைத்தவர்கள் தான் அதுக்குன்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா. மாசாந்திரம் சம்பளம் கொடுத்து உபன்யாசம் பண்ணு, வாழ்க்கை நடத்துன்னு ஸ்ரீ வைஷ்ணவத்தை வளர்த்து கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு அந்த பக்கத்துல யாரும் இல்லை, எல்லாருமே மாத்தின்னு வந்துட்டாலும் இல்லையோ. அங்க இருக்கிறது ஆள்லாம் குறைஞ்சு போய் இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவால் சம்பிரதாயத்தில் இருக்கிறவாள்லாம் ஏதோ ஆங்காங்கு வெளிப்பக்கம் கிளம்பி போயிட்டான். அவர்களுக்கு அங்க விலை ஜாஸ்தியா போச்சு, நல்ல வீடா காற்றோட்டமா வெளிச்சம் இருக்கிறாப்புல தள்ளி கட்டிப்போம் அப்படி ரொம்ப தள்ளி போய் கட்டி விடுவா. அவர்கள்ட்ட நீங்க பேசி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்துட்டா ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்லிடுவா. ஆனா வீட்டுக்குள்ள எப்படி போறது? அவ்வளவு தூரத்துல இடத்த கட்டிட்டு படகுல போறதா, ஆகாய விமானத்துல போய் வீட்டுல இறங்கி விடுறதா, எப்படி போறதுன்னே புரியாது. அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு மெதுவா அந்த போற வர்ற வழி சரியாகும். இல்லை சில இடத்துல குளத்தை துட்டு வீடு கட்டிடுவா. எப்ப மழை பெஞ்சாலும் நம்ம வீடு குளமா போயிடும். அதனால ஒன்னொன்னு இடம் நன்னா இருக்கே தவிர அதுக்கு போக்குவரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. உள்ள போயிட்டா சொர்க்கம் சுவாமி, வர்ற வழி நரகம், இப்படின்னு பல இடம் இருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. இப்ப நாம பேசிட்டு இருக்கிறது 3 இடங்களை தெரிவிக்கிறார். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேருகிறோமே, அதுக்கு அர்ச்சிராதி மார்க்கத்தின் மூலமாக செல்லுகிறோம். வைகுண்டம் முக்கியமா, அர்ச்சிராதி கமனம் முக்கியமானு கேட்டால் அர்ச்சிராதி என்ன பூர்வர்கள் சொல்லுவார்களாம். அங்க போய் அனுபவிக்கிறது ஒரு பால் இருக்கட்டும், ஆனா அதற்கு வழி இருக்கு பாருங்க, அர்ச்சிராதி வழி, அதுல போயின்னு இருக்கிறதே போரும் என்று சொல்லுவார்கள். திருவேங்கடத்துல பெருமான சேவிக்கிறதுக்காக போறோம். திருவேங்கடத்துக்கு போய் சேவிக்கிறது, அங்க நிற்கிறது முக்கியமா, அல்லது ஒரு மாசத்துக்கு முன்னாடியிலேருந்து சீட்டு வாங்கி வச்சிருந்து இன்ன தேதியில சேவிக்க போறோம் சேவிக்க போறோம் சேவிக்க போறோம் அப்படின்னு பாரிக்கிறானோ இல்லையோ, அந்த பாரிப்பு முக்கியமானு கேட்டால் பாரிப்பே முக்கியம். ஏன்னா அங்க போய் நின்னா சேவிக்கப்படுறது 5 வினாடி. ஆனா அதுக்குன்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடியில இருந்து போறோம், இன்னார சொல்லி வச்சிருக்கோம், அவ வருவாளோ மாட்டாளோ, கொண்டு போய் சேவை பண்ணி வைப்பாளோ மாட்டாளோ, ஜியர் எத்தனை மணிக்கு சாத்து மணிக்கு அழைச்சின்னு போறாரோ, அன்னைக்கு ஜியரே அநேகமா இருந்துட்டா தேவலே, எல்லாத்தையும் நாம நினைச்சுன்னு ஆசைப்பட்டுன்னு போற மொழியோ. திருவேங்கட யாத்திரையை போலே அப்ப போய் சேருகிற இடத்தை காட்டிலும் வழியே முக்கியமாக போகிறது. 3வது சொன்னார், கண்ணனை கூட்டி கொண்டு வா என்று கம்சன் அக்ரூரனுக்கு ஆணையிடுகிறான். இதுவரை 10 பேர் அனுப்பிச்சு வச்சாச்சு, ஒத்தரானும் உயிரோட திரும்பி வரல. பூத்தனை முதல்ல அனுப்பிச்சான், கேசிய கடைசியாக அமைத்தான். மாவாய் பிளந்தான மல்லரமாட்டிய தேவாதேவன் பார்த்தோமே, அதோட கம்சவதத்துக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு போகுது. கேசின்னு ரொம்ப பெரிய குதிரை வடிவத்தோட ஒருத்தர் வந்தார். அவரை பார்த்த உடனே நாரதர் பயந்து போய் ஜகத்தே அஸ்தமிச்சு கொடுத்து கண்ணனை இவன் முழுங்கிட போறான் அப்படின்னு பயந்துட்டே ஓடி வந்தாராம். அவர் ஓடி வந்து கண்ணனை இவன் முழுங்கிட போறான்ங்கிறதுக்குள்ள கேசி போயிட்டான். இவர் எத்தனை வேகமா ஓடி வந்து சொன்னாரோ அதற்குள் கேசியை பிடித்தெழுத்து பின்னங்காலாலே சுழற்சி முடித்து கேசியும் அழிந்தான். கேசவன்னு பெருமாள் திருநாமம் பெற்றார். அப்ப முதல்ல பூத்தனையிலேருந்து கடைசியில கேசி வரைக்கும் எல்லாரும் முடிஞ்சு போயாச்சு. இனிமே மதுரப்பட்டினத்திலேருந்து கோகுலத்துக்கு வர்றதுக்கு ஆளே இல்லை. யோசிச்சான் கம்சன், கண்ணனை இங்கு வரவழைத்தால் தான் இயலும், இனிமே இங்கிருந்து அங்க போறதுக்கு இல்லை. அப்புறம் அக்ரூரரை அழைத்து நீர் போய் சாமர்த்தியமா பேசி கண்ணனை கூட்டிட்டு வாரும். இன்னைக்கு இருக்கு அக்ரூரையான் அப்படிங்கிற இடம் நந்த கிராமத்துல இருக்கு. அந்த இடத்தின் வழியாகத்தான் அக்ரூரர் கண்ணனை கூட்டிட்டு மதுரைக்கு போறார். மொத்த 5 லட்சம் கோடி பெண்களும் இந்த பக்கத்துல நின்று போன்னு அழுகை, அவ்வளவுதான் உயிர் பிரிஞ்சு போயிடுதா, இனிமே அந்த உயிர் நம்ம இடத்துல கிடையாதான்னு அழுகிறார்கள். இன்னைக்கு அந்த இடத்த நீங்க சேவிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உத்தவரை ஒரு தடவை கண்ணன் அனுப்பிச்சு வச்சான். எப்பவோ ஞாபகம் வந்து தன்னுடைய அணுக்க தொண்டரான உத்தவரை கூட்டு நீர் போய் அந்த குழந்தைகளை சமாதானப்படுத்தி விட்டு வாரும். ஞானம் முக்கியம், வைராக்கியம் முக்கியம், இந்த மாதிரிலாம் பதறக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். உத்தவர் நல்ல ஞான மார்க்கத்தெல்லாம் புஸ்தகத்தை சரியா படிச்சுண்டு இந்த குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுத்து வந்துடணும். இதுகளுக்கு அந்த அன்பை மாற்றி வெறும் ஒரு மூடத்தனமான பக்தியை மாற்றி ஞானத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்தார். வந்தவர் இதெல்லாம் கார்த்தால கடன்களை முடிச்சுட்டு வரணுங்கிறதுக்காக காத்திருந்தார். கோபிகள் எழுந்ததுலேருந்து தண்ணீர் தூக்குறதுலேருந்து நீராடுறதுலேருந்து ஒரு காரியத்திலையும் கிருஷ்ணநாம ஸ்மரணத்தோடையே சுத்தி சுத்தி போயிட்டு வரா. இவர் ஒருத்தர் உட்காண்டிருக்காருங்கிறத அவ திரும்பி கூட பார்க்கவே இல்லை. கடைசியில ரொம்ப வெறுப்பு ஏற்பட்டு கூப்பிட்டார். நான் வந்து இவ்வளவு மகாவித்வான் உட்காண்டிருக்கேன், உங்களுக்கு சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக வரக்கூடாதான்னா வந்தார். 10 நிமிஷம் பேசினார். உத்தவர் அழுது கொண்டே புறப்பட்டார்.
இந்த மூட பக்தி எனக்கு இல்லாத படுத்தே. நான் இவர்களுக்கு ஞான யோகத்தை உபதேசிக்கணும்னு வந்தேன், இவர்களிடத்தில் பக்தியை கற்றுக்கொண்டு போனேன் என்ன உத்தவர் புறப்பட்டார்னா அந்த இடத்துக்குண்டான வைபவம். அந்த இடத்தை தீண்டினாலே நமக்கு பக்தி திரும்ப வந்து விடுகிறது, இழந்த பக்தியும் வரும்னு சொல்லுகிறார்கள். ஆகையாலே அப்படிப்பட்ட எம்பெருமான் அக்ரூரர் அழைச்சின்னு வர்றதுக்காக வரார். வந்தவர் தன்னுடைய குதிரையை பெரிய தேர்ல ஏறி உட்கார்ந்துட்டு யோசிச்சுட்டே போறாராம். அத்தியமே சபலன் ஜென்ம சுப்பிரபாதாச்ச மேனிஷா, இன்னைக்கு தான் என் பொழுது நல்ல பொழுதாக விடிந்தது. நேற்று வரை கம்சன் முகத்திலே விழித்துக் கொண்டிருந்தேன், இன்னைக்கு பாக்கியம் கண்ணன் முகத்திலே விழிக்கப் போகிறேன். நான் போன உடனே கண்ணனை கண்டுபிடிச்சிருவேன், பலராமனும் கிருஷ்ணனும் என்னை விழுந்து சேவிப்பா. என்ன அவர்கள் குலத்துல நான் மூத்தவன், ஆனால் அவர்கள் என்ன விழுந்து சேவிப்பா. நான் கட்டி அணைத்து கொண்டு உச்சி முகர்ந்து பார்த்து ஆசி நீ மங்களமா இரு அப்படின்னு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேன். ஒத்தருக்கொத்தர் உட்காண்டு ராத்திரி பொழுது போறது தெரியாத பேசிட்டு போறோம். இது அவர் என்ன குஷல பிரச்சனை பண்ண போறார், நான் அவரிடத்துல பேசிட்டு போறேன் என்ன நினைச்சுட்டே ஓட்டின்னு இருக்கான். குதிரை எப்படி போறது, எங்க போறோமா ஒன்னு அக்ரூருக்கு தெரியல. ஆனா இந்த எண்ணத்தோடையே போய் நிற்கிறான். பெரியவாச்சந்திரன் சாதித்தார், அவன் கண்ணனை கண்டானோ அல்லவோ வரும் வழியில் அந்த எண்ணமே போதும். போற வழி இருக்கிறது அக்ரூர யானம், அது முக்கியம். அப்ப திருவேங்கட யாத்திரைக்கு பாரிப்பு முக்கியம், அக்ரூரருடைய யானம் முக்கியம், அர்ச்சிராதி மார்க்கம் ஒரு நாள் நமக்கு கிடைக்க போறது அப்படிங்கிற எண்ணமே முக்கியம். இந்த 3 எண்ணத்துக்கு முடிவுண்டு, ஆனா அந்த முடிவு முக்கியம் இல்லை, அந்த எண்ணத்தோட பிரயாணப்படுகிற மூல்யம் அதுவே முக்கியம். அதை போலத்தான் ஏ பெண்ணே கோதுகலமுடைய பாவாய், இந்த பெண்கள்லாம் போயிட்டு இருந்தா போவான் போகுன்னாரு. அவர்கள் போறதை நிறுத்தி கேட்டோம், என்னத்துக்காக போயிட்டு இருக்கீர்கள்னு. பாவை நோன்பு நோற்று கிருஷ்ணனை அடையன்னு அவ சொல்லல, பாவை நோன்பு நோற்பதற்காக போயிட்டு இருக்கோம்னா. பாவை நோன்பு எப்ப நோக்க போறேன்னு கேட்டேன், போயிட்டே இருக்கோம் அது எப்போன்னு தெரியாதுன்னுட்டான். அப்ப போகையே போருமான்னு கேட்டேன், அதுவே ரசிக்கிறதே போருமேன்னுட்டான். கண்ணனை அடைவதற்காக போய்கொண்டிருக்கிறோம் போய்கொண்டிருக்கிறோம் போய்கொண்டிருக்கிறோம். அதுலேயும் கிருஷ்ண பக்தி தலையெடுத்த பலர் கூட கைகோத்து கொண்டு போயிருக்கிறோம். போதும், அதுதான் நமக்கு வேணுமே தவிர இதற்கு மேல கிருஷ்ணானுபவம் கிடைக்குமா கிடைக்காதான்னா அது அவர் விட்ட வழி, அதை பத்தி நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும். அப்ப போவான் போகுன்னாரைங்கிறதுக்கு போவதே குறிக்கோளாக செல்லுகிறார்கள், அடைவர்களாங்கிறது கூட அவர்களுக்கு தெரியாது. இதை வச்சுன்னு என்ன சொல்ல பார்க்கிறார் இந்த இடத்துல வியாக்கியாத்தான்னா, பக்தி மார்க்கத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறார். பக்தி பண்ணிட்டு இருக்கோம், பக்தி பண்ணி பகவான் அடைய போகிறோமான்னு கேட்டால் அது கவலை இல்லை, பக்தி பண்ணிட்டு இருக்கிறதே போருமல்லு. பக்தி செய்திருக்கிறோம், தினப்படி கோவிலுக்கு போறோமே, திருவிளக்கரிக்கிறோமே, பாசுரம் சந்தை சொல்றோமே, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றோமே, பூஜை பண்றோமே, மாலை தொடுக்கிறோமே, தளிகை பண்றோமே, சமர்ப்பிக்கிறோமே, இத்தனை பண்ணிட்டே இருக்கிறோம் இல்லையோ. நமக்கே வேண்டிவா இதுல ரொம்ப பற்றில்லாதவா சட்டுன்னு கேட்பா, எத்தனை வருஷமா நீ பண்ணிட்டு இருப்பே. நான் பிறந்த நாள்லேருந்து பண்ணிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் சொன்னார், கல்யாணம் ஆனதுலேருந்து பண்ணிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் சொன்னார். என்ன வயசு? 70. அப்ப எத்தனை வருஷமா பண்றேன்? 45 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். என்ன கண்டேன் அப்படின்னு நம்ம கேட்டார்னு வச்சுங்கோ, பண்ணதைத்தான் கண்டேன், வேற ஒன்றும் காணலை. நான் இப்போ இதை பண்ணிக்கொண்டே இருந்ததைத்தான் கண்டேன். ஒரு அர்ச்சக சுவாமி 50 வருஷமா கைங்கரியம் பண்ணிருக்கார், என்ன கண்டீர்? அவர் என்ன அதே கூரைக்குச்சி வீட்டிலே குடிசையில தான் இருப்பார். அவர் பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கும் பிள்ளை கல்யாணம் பண்றதுக்கும் இன்னும் யாரானு சகாயம் பண்றாளான்னு கேட்டுக்கொண்டு தான் இருப்பார். ஆனால் அப்ப நீர் என்ன கண்டீர்னா, 50 வருஷமா இந்த பெருமாளுக்கு சோறு போட்டேன் இல்லையோ, அதுதான் அவர் கண்டது. அவனுக்கு ஆராதனம் பண்ணினதோ, அந்த பெருமானுக்கு கண்டருளை பண்ணினதோ. அதனால போவான் போகுன்னாருங்கிறது நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியம். என் தாப்பனார் சொல்லுவார், 50 வருஷம் உபன்யாசம் பண்ணிட்டு இருப்பாளாம், இல்ல 50 வருஷம் பஜனை பண்ணிட்டே இருப்பாளாம். இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருந்து என்ன பண்ணேன்? பஜனை பண்ணிட்டு. ஏதானு சாதிச்சியா? யாரானு திருந்தினார்களா? யாராரோ வராளே, கேட்கிறாளே, எழுந்து போடுறாளே, இவள கோபுர வாசல் தாண்டச்சேவே மொத்த பேரும் மறந்து போயிடுவாளோ இப்படின்னு உபன்யாசகன் எப்பவான்னு தனிமையில இருக்கே நினைச்சா மன அழுத்த நோயே வந்துடும். ஏன்னா நம்ம போயிட்டே இருக்கோம், அலைஞ்சுட்டே இருக்கோம், சொல்லுண்டே இருக்குமே, தொண்டை இருக்கோ இல்லையோ, உடம்பு ஒத்துழைக்கிறதோ இல்லையோ, எத்தையோ சொல்லிட்டு இருக்குமே. யாரானு 4 பேர் திருந்திருக்கிறான்னா சுவாமி தெரிவிப்பார், அவன் என்ன ஆகிறான்ங்கிறது முக்கியம் அல்ல. நம்ம பொறுத்தவரை போவான் போகுன்னார் முக்கியம். நமக்கிடப்பட்ட கர்மாவை நாம் செஞ்சுன்னு வந்தோம்னால் மற்றத்த பெருமான் தான் செய்து கொள்ள போகிறானே தவிர நாமே அதற்காக கவலைப்பட வேண்டும். மேலும் அடுத்த கேள்வி, ஏன் சங்கீத கச்சேரி பஜனை பண்ணிட்டே இருக்கிறது உனக்கு நன்னத்தானே இருந்தது, அது தன்னுடைய பலத்தை கொடுக்காமலே கூட போட்டோம், ஆனா பஜனை பண்ணின்றது நன்னத்தானே இருந்தது. இப்போ 2 விதத்துல பார்ப்போம். கஷ்டப்பட்டு மருந்து புஜிக்கணும், அது கசக்கும், அதை வச்சுன்னு உடம்பு சரியா போகும்னு சொல்றாள்னு வச்சுங்க. ஒருவேளை உடம்பு சரியா போலன்னா நமக்கு வருத்தம், ஏன்னா மருந்த கசப்பா சாப்பிட்டுருக்கு மூலியம். ஓ இது உடம்பும் சரியா போல, மருந்த வேற கசப்பா சாப்பிட்டுட்டேன், இதுக்கு நான் சாப்பிடாதியான இருந்திருப்பேன்னு சொல்றான். ஆனா இந்த இடத்துல அந்த கேள்விக்கே இடம் இல்லை பாருங்க. நான் பக்தி பண்ணிட்டு பெருமாளே கிடைக்கல, என்ன போச்சுப்போ?
மருந்தே நன்னத்தண்ட இருந்தது, கசக்கலையே. எப்ப மருந்தான பக்தியே இனித்ததோ அப்ப வழியும் இனிக்கிறது, இடமும் இனிக்கிறது. ஏன் வழி போருமென்னு நினைக்க கூடாது. அவர் கொடுக்கறத தானே கொடுக்க போறார். அதைத்தான் இந்த பிள்ளைகளை கேட்டா பதில் சொன்னாலாம். ஆண்டாளே, நாம் எங்கு போகிறோங்கிறது தெரியல, உன்னோட சேர்ந்து திருப்பாவை வாசித்து கொண்டு போவது நன்னா இருக்கு, அதனால நாங்கள்லாம் போவான் போகுன்னார். போவதற்காக போயிட்டு இருக்கோமே தவிர ஏதற்கென்னு எங்களுக்கு தெரியாது. வெடிக்க எழுதினார், இது ஊனத்தியாயம் படிக்கிறா போலேன்னார். ஊனத்தியாயம்னா ஒரு சுவாமி, ப்ரஹஸ்பதி சுவாமி இருந்தார். அவர் நிறைய இடத்துக்கு போய் எல்லா கைங்கரியங்களும் பண்ணி வைப்பார். ஒரு பிள்ளையனுடைய தாப்பனாருக்கு சிராத்தம் வந்தது. அதுக்கு சுவாமியை அழைச்சிட்டு போகணுங்கிறதுக்காக இவர் வீட்டுக்கு வந்தான். ப்ரஹஸ்பதி சுவாமி வெளியூர் போயிருந்தார், தர்மபத்தினி இருந்தார். இந்த மாதிரி இன்ன தேதியில எங்க அப்பா சிராத்தம் வருது, அவசரம் சுவாமியை வந்து நடத்தி கொடுக்க சொல்லணும்னு பிள்ளை பிரார்த்தித்தான். அதுக்கு என்னப்பா நான் சொல்லிடுறேன், அவர் வந்த உடனே சொல்றேன், போயிட்டு வானுட்டா. இவன் மறந்து போயிட்டா. மறுநாள் பொழுது விடிந்தா சிராத்தம். இன்னைக்கு அவளும் அவரும் ராத்திரி 11 மணிக்கு படுக்கிறதுக்கு போயாச்சு. 11:30 மணிக்கு தூங்கின அப்புறம் நல்ல வேளை இந்த பத்தினிக்கு ஞாபகம் வந்தது. ஓ, இந்த பிள்ளை சொன்னானே நாளைக்கு தான் இந்த தேதி போட்டிருக்கே, இவர்கிட்ட நாம சொல்றதுக்கே விட்டுட்டோமேன்னு எழுப்பினான். எழுப்பி அவர்கிட்ட நாளைக்கு இதைய போய் ஒரு சாத்த கைங்கரியம் பண்ணி வைக்கணும்னு உடனே பலார்னு ஒரு முகத்தில் அடிச்சுட்டார். என்ன நாளைக்கு தானே போனோம், ஒன்றும் தப்பா இல்லையே, போய் எல்லாம் சரியாத்தானே இருக்கு, நாளைக்கு போய் பண்ணி வச்சு விடலாமேன்னா நீ தப்பு பண்ணிவிட்டேன். சிராத்தம் நான் பண்ணி முடிச்ச பிற்பாடு மத்தியானம் இஷ்ட பங்கி போஜனம் நடக்கும். அவன் சாத்த கைங்கரியம் கரெக்டா முடிச்சிருவார். அப்புறம் அன்னசேஷை ஹீக்கிங் கிரியதாம், இந்த அன்னத்துல மிச்சம் வைக்கப்பட்டிருக்கே, இதை நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்கணும். பிராமணார்த்தத்துக்காக 3 பேர் எழுந்துருளை பண்ணி போஜனம் பண்ணியிருக்காளோ இல்லையோ, அவா பதில் சொல்லுவா, இஷ்டை சக புஜ்யதாம், யார் உனக்கு இஷ்டப்பட்டவர்களோ அவர்களோட சேர்ந்து நீ புஜிப்பாய். அப்பதான் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் துவைத்திருக்கிற உணவை ராத்திரி வசியாமல் இருந்து புஜிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சிடுறோம் நாம. அவ அப்ப சாப்பிடுவா, அதுக்கப்புறம் நாம சாப்பிடுறோம். இதுக்கு இஷ்ட பங்கின்னு பேர். நமக்கு வேண்டி ரொம்ப நெருக்கமா இருக்கிறவாளை கூட வச்சுன்னு சாப்பிடுவோம் இல்லையோ, அதுல கண்டிப்பா ப்ரஹஸ்பதி சுவாமி கலந்துப்பார். ஏன்னா அவர் பிராமணராக அங்க அமர்க்கிறது இல்லை, அவர் ப்ரஹஸ்பதியா இருந்ததுனால மத்தியானத்தும் போது சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்துப்பார். இந்த உட்கார்ந்தப்புறம் இலத்தலிகை சேர்த்துருவா. அதுல எந்த இடத்துல கரிய முதுகள்லாம் இருக்கும், எந்த இடத்துல திருக்கணது சேர்ப்பா, எந்த இடத்துல பக்ஷங்கள்லாம் இருக்கும், எங்க பிரசாதம் இருக்கும், நெய் தொன்னை எங்க இருக்கும், இப்படிங்கிறத ஞாபகம் வச்சிருந்து எதை எத்தத்தோட தொட்டுண்டு எவ்வளவு சாப்பிடணும், எவ்வளவு நெய் குத்திக்கணும், எத்தனை மாஷா பூப்பம் போட்டுக்கணும், எத்தனை குடா பூப்பம் போட்டுக்கணும், இது இத்தனையும் நினைக்கிறதுக்கு ஒரு 4 நாள் வேணுமா. அது சாப்பிட்றது முக்கியம் இல்லை. இப்போ இது இத்தனையும் நினைக்கிறதுக்கு 4 நாள் வேணும். நீ 4 நாளைக்கு முன்னாடியே இந்த தேதியை சொல்லியிருந்தியானா 4 நாளா எப்படி சாப்பிடணும்னு நான் பாரிச்சிருப்பேன் இல்லையோ. அதை விட்டுட்டு இன்னைக்கு ராத்திரி வந்து சொன்னியானா நாளைக்குள்ள நான் எத்தனை நாழி நினைக்க முடியும். அப்ப அவருடைய போவான் போகுன்னார். அது அவரை பொறுத்த வரைக்கும் ஊனத்தியாயம் படிக்கிறதுன்னா சாப்பிட்றத விட 4 நாள் முன்னாடியிலேருந்து எப்படி சாப்பிடணும்னு யோசிச்சுட்டே இருக்கணுமா. இது உலக விஷயத்துல நாம் எப்படி இருக்கிறோமோ பகவத் விஷயத்தில் ஆழ்வார்கள் இருந்தார்கள். ஆக போவான் போவதற்காகவே போகின்றார், ஏதற்கென்னு கேட்டால் தெரியாது. ஏன் அப்படி போறது நன்னா இருக்கான்னா கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார், இருக்கே அர்ஜுனா, நான் பக்தியை பண்ணுன்னு எதுக்காக சொல்றேன் தெரியுமா. அது பண்றதுக்கு சுலபமா இருக்கு, இனிதா இருக்கு. அது தன் பலத்தை கொடுக்கட்டும் கொடுக்காமல் போகட்டும், இனிதாக உள்ளதே. ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். 9வது அத்தியாயம் ஆரம்பத்தில் ஆச்சரியமான ஸ்லோகம். 9வது அத்தியாயத்துக்கே ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்னு பேர். வித்தைகளுக்குள்ளே அரசனான வித்தை பக்தி, அதனால ராஜவித்யா. ராஜகுஹ்யம் ரகசியங்களுக்குள்ளேயே சிறந்ததான ரகசியம், அதனால ராஜகுஹ்யம். ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். இதுல ஆச்சரியம், கண்ணனே அந்த பேரை உபயோகப்படுத்தி இருக்கிறது இந்த அத்தியாயத்திலே. ஏன்னா சாதாரணமா நம்ம பூர்வாச்சாரியர்கள் பேர் வச்சிருப்பா, ஆனா இந்த அத்தியாயத்துக்கு அவரே சொல்றார், ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்திரமிதம் உத்தமம். இதம் இந்த பக்தி சாஸ்திரமானது உத்தமம் மிகச்சிறந்தது, பவித்திரம் உன் பாபங்களை அத்தனையும் போக்கிவிடக்கூடியது, தூயதானது, ரொம்ப சிறந்ததா, பாபங்களை போக்கக்கூடியதா ஒன்று இருந்தாலே அது பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையோ. அதைத்தான் அர்ஜுனன் உடனே கேட்டான், ராஜவித்யாங்கிறே ராஜகுஹ்யங்கிறே, நீ வசத்துறதெல்லாம் பார்த்தாலே இது சாமானியனுக்கு இல்லேன்னு தோன்றது. என்னவும் பயந்து போயிட்டான். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்திரமித உத்தமம் பிரத்யக்ஷாவகமம். அதுக்கு மேல கண்ணன் சேர்த்தது ஆணி அடித்தா போலே தகைத்து போட்டான். என்ன பிரத்யக்ஷமா அறிவுக்கு விஷயமாக்கும் அர்ஜுனா. அவகமம் அறிவுக்கு விஷயம், பிரத்யக்ஷ அவகமம் பகவானை நம் அறிவுக்கு பக்திக்கு விஷயமாக்கி கொடுக்கும். பக்தி பண்ணினோம்னா நேர அவர் வந்து நின்றாக வேண்டுமா. பிரத்யக்ஷாவகமம் கம்யம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் தர்மத்தை விட்டு மாறாமல் இருக்கும். தர்மாத் அனபேதம் தர்மம் தர்மத்தை விட்டு மாறாமல் நல்ல சாதனமா இருக்கும்னு
அவர் போட்டிருக்கிற விசேஷணத்தை பார்த்தா அர்ஜுனனுக்கு ரொம்ப ஆட்டமா போச்சு, நடுங்கியே போயிட்டான். இது இருக்கிற பெருமகள்லாம் பார்த்தா நம்மால நெருங்க முடியாது போல் இருக்கு. அப்ப இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப சிரமமோன்னு கேட்டான். சுசுகம் கர்த்தும் அவ்யயம். கர்த்தும் சுசுகம், செய்வதற்கு ரொம்ப சுகமா இருக்கும், எளிமையா இருக்கும், இனிதாகவும் இருக்கும். செய்தவன் அர்ஜுனா, அதை தவிர மத்தொன்னில் புத்தி செலுத்துவது கிடையாது. நாம பக்தி வேணும் பக்தி வேணும்னு சொல்றோமே, கொஞ்சம் அதை யோசிச்சு பார்த்துப்போமா? பக்தி பண்றதுனால என்ன லாபம் இருக்க போறது? அந்த பக்தி நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்கும்னு பார்த்தால் வெகு தூரத்துக்கு மாற்றி அமைக்கும். சாந்தி நிலவும், திருப்தி நிலவும். நாம இப்ப பட்டு இருக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி, திருப்தி அல்ல. மகிழ்ச்சி அடிக்கடி வரும், அடிக்கடி போடும். ஆனா ஒருத்தர் திருப்தியா இருக்காருன்னு சொன்னா அது நீடூழி நிலைக்கும். நாம அப்பப்ப மகிழ்ச்சி அடைவோம். இன்னைக்கு யாரான ஒருத்தர் சம்பள உயர்வு கொடுத்தாளா மகிழ்ச்சி, அது 10 நாள் ஆச்சுன்னா அடுத்தது எப்ப வரும் அப்படின்னு ஆரம்பிச்சிடும் இல்லையோ. அதனால அந்த மகிழ்ச்சினா ரொம்ப கொஞ்ச நாளைக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி. அது எங்க போயிட்டு வந்தாலும் அதுதான், என்னத்தை அனுபவித்தாலும் அவ்வளவுதான். ஆனா திருப்தியா இருக்கா பாருங்க சில பேர், அவர்களுக்கு எப்பவுமே மகிழ்ச்சி தான். அவர்கள் திருப்தனா இருக்காரே, என்ன அவருக்கு இன்னைக்கு கிடைச்சதுன்னா அவர் என்னைக்குமே அன்னன்னைக்கு பகவான் தனக்கு கிடைக்கிறதா நினைச்சு விடுறார். அதனால என்னைக்கும் அவருக்கு திருப்தி மாறுவதே இல்லை. இந்த சொத்து வரும் போகும், ஆனா அந்த சொத்து எப்போதும் நிலைத்திருக்கும். எப்போதும் ஒண்ணு நம்ம கையில இருந்தாலே அது ரொம்ப நமக்கு பிடிக்காது. நம்ம வீட்லயே ஒரு பண்டம் இருக்கு, அது ஒரே இடத்துல வச்சிருந்தோம்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு இதை இடத்தையானு மாத்துவோம், வெள்ளை அடிக்கிறதுக்கு வர்ணத்தையானு மாத்துவோம், திரைச்சீலைகள்லாம் மாத்துவோம், ஏதானும் ஒண்ணு நாம அது ஒழுங்காத்தான் இருக்கும். ஆனா அதை பார்த்து 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 வெறுத்து போய் சொல்லியும் அதை மாத்தி வச்சுட்டு ஏதோ புத்துணர்ச்சி வரா போல நினைச்சு விடுவோம். ஆனா அது வராது. அதெல்லாம் அந்தந்த மகிழ்ச்சி. அது இது எத்தனைக்கும் காசு தான் செலவு. இது எத்த பயணம்னு போனாலும் காசு செலவு. செலவும் இல்லாமல் புதியது புதிதாத அன்றன்று மகிழ்ச்சி ஏற்படுத்தி திருப்தி கொடுக்கும் என்னால் அது பக்தி ஒன்றுதான் கொடுக்கும். ஏன்னு கண்ணன் கேட்கிறான். அர்ஜுனன் கண்ணனை பார்த்து கேட்கிறார், அது எப்படி மற்றதெல்லாம் கொஞ்ச நாள் தான் மகிழ்ச்சி இருக்கு, இது மட்டும் நீடித்து மகிழ்ச்சி இருக்குங்கிறியே, எதுனாலேன்னு கேட்டால், நீடித்திருக்கிற என்னை பற்றி இருக்கிறது இது ஒண்ணுதானே அர்ஜுனா, மத்தெல்லாம் நீடித்தில்லாத பொருட்களை பற்றி உள்ளது. பக்தி ஒண்ணுதான் நீடித்திருக்கிற என்னை பற்றி உள்ளது. லோகத்துல நீ எதை பத்தி ஆசைப்பட்டானாலும் அது மாறுதலுக்கு உட்படுவது. அப்ப உன் மகிழ்ச்சியும் மாறுதலுக்கு உட்படுவது. ஆனா நீ என்னை பற்றி ஆசை வைத்தாய் என்னால் நான் மாறுதலுக்கு உட்படாதவன். அப்ப என்னை பற்றின சந்தோஷமும் மாறுதலுக்கு உட்படாது. அதைத்தான் அவ்யயம்னு பகவான் தெரிவிக்கிறார். விய குறைதல் தேய்தல் அழிதல். அவ்யய குறைவற்றதான தேய்வற்றதான, அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவமுதம்னு சொல்லுகிறோம் இல்லையோ, ஆராதவமுதம் அவ்யயம் என்று கண்ணன் தெரிவிக்கிறார். ஆராத குறைவில்லாததான அமுதம். மற்ற எந்த பண்டத்தை நாம சாப்பிட்டாலும் குறைஞ்சு போடும். ஏன்? தேவர்களுக்கு கண்ணன் பிரிச்சு கொடுத்த அமுதத்தே சாப்பிட்டாலும் அது குறைஞ்சுதானே போகும். கும்பத்துல அமுதம் வந்தது, பார்க்களை கடைந்த உடனே வந்ததை மோகினியா எடுத்திருந்தார். அந்த அமுதத்துல எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இப்போ அதை கடையறதுல கஷ்டம். அசுரர்களை ஏமாத்தி கடையறதுக்கு வரணும். இவர்களுக்கும் ஒழுங்கா அதை கடையறதுக்கு தெரியலே, கண்ணனே கடைஞ்சு கொடுக்கணும். மலையே கீழே போடும் போல் இருக்கு, கூர்மாவதாரம் பண்ணணும். மேலே போடும் போல் இருக்கு, அதை வச்சு அழுத்திக்கணும். அமிர்தத்தை எடுத்தப்புறம் அசுரர்களை ஏமாத்தி மோகினி அவதாரம் எடுத்து கொடுத்துக்கணும். அதுல ஒருத்தன் ராகு கேத்து குறுக்க கொண்டு வந்தா அவன் தலையை தட்டு விட்டு கொல்லணும். இத்தனை பண்ணி ஒரு அமிர்தம். இந்த அமிர்தம் தேவையா? இது வாங்கி எடுத்து சாப்பிட்றதுக்குள்ள பட்டிருக்கிற பாட்டை பார்த்தா இந்த அமுதமே வேண்டாம் சுவாமி, போரும் போர்னு இருக்கு. அதே சமயத்துல ஆண்டாள் தெரிவிக்கிறாள், இது இத்தனையும் பண்றச்சே அந்த கட்டத்துக்குள்ள சேராம நாம அனுபவிக்கிறதுக்கு ஒரு அமிர்தம் அங்க இருந்ததே, அது ஏன் உங்க ஒத்தர் கண்ணையும் படவே இல்லை? இந்த அமுதத்தை எப்படி கடையணும்னு சொல்லி கொடுத்ததுல இருந்து, மந்திரமலையை தூக்கி வச்சதுல இருந்து, கூர்மாவதாரம் பண்ணினதுல இருந்து, அமிர்தம் கிடைந்ததுல இருந்து, அதை தானே மோகினி அவதாரம் எடுத்து கொடுத்ததுல இருந்து, இப்ப ஒரு நிமிஷம் நம்முடைய கண் பார்வையை அந்த குடத்துல இருக்கிற அமிர்தத்திலேருந்து அதை கொடுத்துன்னு இருக்கிற அமிர்தத்தினிடத்துல மாத்திட்டோம்னால் அது நித்தியமான அமுதம் இல்லையும். இந்த அமுதம் ஏது கொடுக்கும்? சாகாவரம் கொடுக்கும். ஆனா அந்த அமுதம் ஏர் கொடுக்கும்? தன்னையே கொடுக்கும். சாகாவரம் கொடுக்கும். இந்த அமுதம் வசந்ததா, தன்னையே கொடுக்கிற பகவான் அமுதம் வசந்ததான்னா இந்த பரீட்சித்து தேவர்களுக்கு தெரிவித்தார்.